ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி அக்கா கிட்டே ஹெல்ப் கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிச்சப்போ எனக்கு என்ன ஒரு முடிவு கிடச்சிச்சின்னா, இந்த விஷயத்தில் நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே நம்ம கையிலேருந்து இல்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப்புங்கிறது கேட்டுட்டோம். ஆனால் அதை அவங்க செய்கிறதும் செய்யாததும் அவங்களோட ஒரு இதை பொறுத்து இருக்குது. அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன தான் ஒரு முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான். அதனால் நான் பார்த்துக்கலாம், நம்ம என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அக்கா ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 கம்பெனியில் போயிட்டு நான் அட்டன் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு முயற்சி பண்ண உடனே எந்த விஷயமுமே நம்மளுக்கு கிடச்சிராது. போக போக தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம எதையுமே முடிவு பண்ணிட முடியாது, இது அதுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் என்ன ஒரு முயற்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ஃபோக்கஸ்டாக போயிட்டு ஒரு 2-3 இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அக்கா கூட இடையில ஃபோன் பண்ணிகிட்டு இருந்துச்சு, நீ வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணு, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தொடர்ந்து 2-3 நாளாக ட்ரை பண்ணதில் ஒரு இடத்துல வேலை கிடச்சிச்சு. ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலை கிடச்சிச்சு. நான் முன்னாடியே அந்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே அதே சேலரியில் தான் ஒர்க் பண்ணேன். இருந்தாலும் இப்போ நம்ம அதை விட கூட எதிர்பார்க்க முடியாது. ஏதோ இருக்கிறது, நம்ம ஏதோ ஒரு சேலரியில் நல்லபடியாக இருந்துட்டோனாலே அதுவே ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தான். ஏன்னா வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ நம்ம இந்த சேலரியில் தான் கிடைக்கணும், இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அப்படியே வீட்டிலேயே உட்காந்துருக்க வேண்டியது தான். வேறு எந்த வேலைக்கும் நம்மளால் போக முடியாது. அதனால் இருக்கிறது, நம்ம இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானுமே அதை இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி பார்த்துக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையிலே ஜாயின் பண்ணிட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரிக்கா வேலை கிடச்சிருச்சு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக அக்கா பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ணதுக்கு நீ இவ்வளோ நாள் இப்போ ட்ரை பண்ணதுக்கு ஓரளவு ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதுலேருந்து நீ உன்னோட திறமையை நீ வளர்த்துக்கணும், வீணாக அம்மா அப்பாவை நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, தம்பி சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லைன்ட்டு நீ அவங்கள பற்றி நீ இது பண்ணாத. அதாவது எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, நீ நினைக்கிற மாதிரி எதாக இருந்தாலும் அவங்களும் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சில விஷயங்கள் அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்குறப்போ அது நியாயமாக இருக்கும், நமக்கு அது பார்க்குறப்ப தவறாக தோணலாம். அதனால் யாரையுமே நம்ம இது சரி அது சரின்னு நம்ம சொல்ல முடியாது. உனக்கு என்ன இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பை நீ பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி அக்கா அட்வைஸ் பண்ணிச்சு. எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. ஏன்னா நம்ம அப்பா குறை சொல்கிறதுனாலையோ, அம்மா குறை சொல்கிறதுனாலையோ, தம்பி சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுனாலையோ ஏதோ நடக்க போகுதான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்க சரின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் நமக்கு அதை பார்க்குறப்போ தவறாக தோணும். நமக்கு சரின்னு தோன்ற விஷயம் அவங்களுக்கு தவறாக தோணும். அது மாதிரி தான் எனக்கு அக்கா சொன்னது புரிஞ்சிச்சு. அப்போ தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு என்ன இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுனாலே போதும், நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நானும் முடிவு பண்ணேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் வேலைக்கு போகிறது, நம்மளோட ஒர்க்கில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் யோசிக்கணுமே தவிர தேவையில்லாமல் எதையும் போட்டு நம்ம மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரின்ட்டு அந்த வேலைக்கே போக ஆரம்பித்தேன். வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் தான். அம்மா கிட்டேலாம் சொன்னதுக்கு அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கஷ்டம், வேலை பார்க்குறாங்க, அவங்களும் வீட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த இதில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு முன்னாடி தெரியும். நான் வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னோன்னே அவங்க சந்தோஷம்தான் பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கவலை என்னென்னா, எனக்கு ஒரு மேரேஜ் இன்னும் பண்ண முடியல, அந்தளவுக்கு நகை
சேர்க்கலை நம்ம. ஏன்னா பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த கடனே இப்போ தான் நம்ம முடிச்சிருக்கோம். அதனால அவங்களுக்கு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு. அப்பாவுக்கும் வந்து மற்றவங்களாம் கேட்குறப்ப இருக்கும். இருந்தாலும் அவர் அதை யோசிக்க மாட்டார். வெளியில் போய் வேலை பார்க்குறனால, அவர் ஆட்டோ டிரைவராக இருக்கிறனால அவர் நிறைய பேரை ஒரு நாளைக்கு